ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுல இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கௌதம் ராமகிருஷ்ணனுக்கு பாத பூஜை பண்றாங்க. எல்லாருமே அசந்து போயிடறாங்க. ரேணுகாக்கு ராமகிக்குன்னா பயங்கரமான சந்தோஷம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. கல்யாண மண்டபத்துல பார்த்தா கரண்ட் இல்லாதால ஏசி ஓடல, செம்ம டென்ஷனா இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருமே. ராமகிருஷ்ணனுக்கு செம்ம கோவம். வேக வேகமா போய் அந்த மேனேஜர் கிட்ட போய் சொல்றாரு, என்னையா பண்ணி வச்சிருக்க, ஏசி மட்டும் தான் மாப்பிள்ளை வேணும்னு சொன்னாரு, மத்த பிரச்சனையில என்னோட இஷ்டம்னு சொன்னாரே, அதுவும் கூட என்னால செஞ்சு கொடுக்க முடியலையே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மேனேஜர்ட்ட கேக்குறாங்க. இது 5 நிமிஷம் இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் ரூம்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா அவன் ஃபுல் போதையில படுத்து கிடக்குறான். டே எழுந்துட்டா முதல்ல அப்படின்னு அடிச்சு எழுப்புறாரு. என்னையா எழுப்பிட்டு இருக்கிற, ஏண்டா இங்க கல்யாணத்துல ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லி நானே பதறி போய் வந்திருக்கேன், நீ பாட்டுல தூங்கிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, கரண்ட் வேணும்ல, கரண்ட் இருந்தா தானே ஏசி ஓடும், ஜென்ரேட்டர்ல ஓடிட்டு இருக்குது, ஏசி எல்லாம் ஓடாது, ஃபேன் வேற இல்லையா, என்னடா பண்றது, எழுந்துச்சு முதல்ல என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது ராமகிருஷ்ணன் வந்துறாரு. மேனேஜர் கூப்பிட்டு, என்னையா ஆச்சு, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, இதோ ஒரு 5 நிமிஷம் தாங்க, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூஜா ஒரு பக்கம் விசிறிக்கிட்டு இருக்காங்க, உப்பு சடிக்குதுன்னு. கரெக்டா பாத்தீங்கன்னா ராகுல் கௌதம கூட்டிட்டு வர்றாரு. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. அதை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். கௌதம் வந்து நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூஸ் கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஜூஸ் குடிக்க சொல்லி அபர்ணாவை சொல்றாங்க. ஐயா, எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, எப்படியாச்சும் இந்த கல்யாணம் முடிஞ்சா போதும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அபர்ணாட்ட கௌதமோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரு அபர்ணா கிட்ட ஜூஸை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூஸை கொண்டு போய் அடுத்தது யார்கிட்ட குடுக்குறாங்கன்னா லக்ஷ்மிகாந்த் கிட்ட அந்த ஜூஸை குடுக்குறாங்க. அவரும் வாங்கி குடிக்கிறாரு. ஐயா, என்னடா இந்த கேவலமா இருக்குது, இத நம்ம சக்குமா தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்குமா அப்படின்ட்டு வர்றாங்க. அங்க அபிஷேக் அண்ட் சகுந்தலா 2 பேரும் உப்புசம் தாங்க முடியாம விசிறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. போதும்னா போதும், உன் மூஞ்சியை பார்த்தாவே எனக்கு நல்லாவே தெரியுது எப்படி இருக்கும் ஜூஸ்ன்னு அப்படின்னு. கரெக்டா அங்க வெயிட்டர் வர்றாரு, ஜூஸ் கொண்டு கொடுக்க வர்றாரு. தம்பி இங்க வா, இந்த ஜூஸை யாராச்சும் கொண்டு போய் கொடுத்துரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. கரெக்டா அங்க கௌதம் வர்றாரு. கௌதம் வந்தோடனே 3 பேரும் கௌதம பிடிச்சிக்கிறாங்க. ஆனா என்னன்னா இது மாதிரி ஒரு மண்டபத்தை அவர் பிடிச்சிருக்காரு, இதனாலதான் நான் என்னோட பாதி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடவே இல்லை அப்படின்னு அபிஷேக் ஒரு பக்கம் பேசுறாரு. இதுல வேற சகுந்தலா, என்னப்பா இது, ஒரு ஏசியும் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம பெரிய பெரிய விஐபி எல்லாம் இங்க வருவாங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி இருந்தா எப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேச, லக்ஷ்மிகாந்த் ஒரு பக்கம் பேச, மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. கௌதம் திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ராகுல் வராரு. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க இந்த கல்யாணத்தை நம்ம யாருமே வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டோம், இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி நம்ம பேசுவோம் பாருங்க, பேசி சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருப்போம். நம்ம முதல்ல நடத்தின கல்யாணம் ஒரே போரா போகுமா, ஆனா இப்ப நடத்துற கல்யாணம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப செம்ம சூப்பர் வைப்ல இருக்குமா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. டே தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ராகுல் 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. லக்ஷ்மிகாந்த் சொல்றாரு, நீ பெத்து வச்சிருக்க கடைசியா ஒண்ணு, அது என்னத்த சொல்றது, அவனுக்கே சப்போர்ட் பண்ணி போகுது, உனக்கு எதிராக தான் இருக்குது போ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காசி யாத்திரை கூட்டிட்டு போற ஃபங்க்ஷன் வருது. கௌதம் கிட்ட ராமகிருஷ்ணன் சொல்றாரு, காசி யாத்திரை ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீங்க வந்து கோவிச்சுட்டு காசி யாத்திரை போகிறேன்னு சொல்லுவாங்க, நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சி இருக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள போகாதீங்க மாப்பிள்ள, காசி யாத்திரை இல்ல மாமா, நான் காசி யாத்திரை போவேன், எங்க பொண்ணு உங்களுக்காகவே காத்திருக்கா மாப்பிள்ள, உங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ப்ளீஸ் மாப்பிள்ள காசி யாத்திரை போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா, நீங்க சொல்றதுனால நான் காசி யாத்திரை போகல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ வந்து உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் மாப்பிள்ள, வந்து உட்காருங்க சேர்ல அப்படிங்கிறாங்க. மாமா நீங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு கௌதம். மாப்பிள்ள இது ஐதீகம் மாப்பிள்ள, அதை மாத்தக்கூடாது மாமா, எங்க அப்பா ஸ்தானத்துல உங்களை நான் வச்சிருக்கேன், என் அப்பா தான் ரோல் மாடல் எனக்கு, அவரை நினைச்சுதான் நான் இது வரைக்கும் அவர் மாதிரிதான் நடந்துட்டு இருந்திருக்கேன், அப்படி வச்சிருக்க உங்களை பாத பூஜை எனக்கு பண்ண சொல்லுவா, நீங்க உட்காருங்க, ஐதீகம் எல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு பாத பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்றதுக்கு ராமகிருஷ்ணன் உட்காராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சகுந்தலா பயங்கர காண்டாகிறாங்க. என்ன சக்கு இது, இப்பவே அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கானே, நீ நினைச்சது எப்படி நடக்கும், இங்க பாருண்ணா, இங்கேதான் இவங்க நினைச்சது நடந்துட்டு இருக்கும், நாளைக்கு வீட்டுக்கு மது வந்துட்டான்னா திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே நான் தான், நடிக்கிறது மட்டும்தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத பூஜை பண்ணி முடிச்சோடனே கௌதம் அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாரு ராம்கி. மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரேணுகா சொல்றாங்க, யாருக்குமே கிடைக்காத மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இவங்க எல்லாம் நெகிழ்ந்து பேசிட்டு இருக்கிறதா பார்த்துட்டு லட்சுமிகாந்த் சொல்லிட்டு இருக்காரு, அப்பா சாமி தாங்க முடியல
வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. லண்டன்ல இருக்காங்கல்ல, அவங்க அப்பதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முகத்தை அப்படி தொடச்சுக்கிட்டு கண்ணாடியில போய் பாக்குறாங்க. பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. மூஞ்சி ஃபுல்லா ஒரு மாறி இருக்கு, அப்படி தடுப்பு தடுப்பா சகப்பு சகப்பா ஃபுல்லா இருக்கு. அதை பார்த்தோன்னே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராங்க. உடனே ஜீவா ஜீவான்னு பயங்கரமா கத்துறாங்க. ஜீவாவும் என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க. அப்ப துண்டை வச்சு அவங்க முகத்தை மூடிட்டு கத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா தானே தெரியும், என்ன விஷயம் சொல்லு மாயா, இங்க பாரு என் முகத்தை அப்படின்னு காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே அதிர்ச்சியா போயிருது. என்னாச்சு மாயா, என்ன விஷயம், ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாரு. நான் புதுசா ஒரு க்ரீம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை போட்டேன், அதுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மாடலிங் ஃபீல்டுல இருக்கேன், எனக்கு இப்படி ஆச்சுன்னா நான் எனக்கு என்ன ஆகும் யோசனை பண்ணிப்பாரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஐபிஸ், நிறைய பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு, இந்த முகத்தை வச்சுட்டு நான் எப்படி போவேன் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத, நான் கீழே ரிசப்ஷன்ல போய் ஏதாச்சும் டாக்டர் இருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறேன், பார்த்துட்டு உடனே வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க மனசு மேவவே மாட்டேங்குது. அழுதுகிட்டே இருக்காங்க. மாயா ஒரு நிமிஷம் இரு மாயா, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போறாரு. அடுத்தது இந்தியாவை காமிக்கிறாங்க. மாப்பிள்ள ரெடி ஆகி வந்து மணவரையில வந்து உட்கார்றாரு. உட்காந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமா வேர்த்துக்கிட்டே இருக்கு, அப்படியே தொடச்சுக்கிட்டே இருக்காரு. அதை அபர்ணா பாக்குறாங்க. ஏ சந்தோஷ், என்னாச்சு இப்படி வேர்த்துக்கிட்டே இருக்கு? அதுக்கு சந்தோஷ் சொல்றாரு, அவனுக்கு ஏசிலன்னு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது, அதனாலதான் இப்படி இருக்கு. ஆமா சந்தோஷ், ஆன்சைட்டி மாத்திரை எடுத்துட்டு வந்தியா நீ? ஐயோ, நான் மறந்துட்டு எடுத்துட்டு வராம விட்டுட்டேனே, இப்ப என்ன பண்றது? கல்யாண அவசரத்துல கௌதம்க்கு கொடுக்க வேண்டிய ஆன்சைட்டி மருந்து எடுத்துட்டு வராம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கௌதம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபர்ணா. மதுவும் வர்றாங்க. அவங்க வந்து மணவரையில உட்காடுறாங்க. அப்பையும் கூட கௌதமுக்கு தெரியல, முகத்தை தொடிக்கவும் உப்புசு தாங்க முடியல விசிறிக்கிட்டும் இருக்காரு. ராகுல் சொல்றாரு, அண்ணா அண்ணி வந்தாச்சு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னு திரும்பி பாக்குறாங்க. ஐயோ மது வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு சொத்தையெல்லாம் வெளியவே காமிக்காம அப்படியே மறைச்சு வச்சிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப வேர்க்குது. அபிஷேக் சொல்றாரு, பொண்ணும் மணவரையில வந்து உட்காந்தாச்சு அப்படின்னு சொல்லவும், இது மணவரையில நான் விரிச்ச வலை, அந்த வலையில இவன் நல்லா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க சகுந்தலா. கௌதம் என்ன பண்றாருன்னா குசு குசுன்னு மது கிட்ட சொல்றாங்க, இல்லைங்க ஏசி சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, இங்க பாத்தீங்களா எல்லாருமே பயங்கர உப்புசத்துல விசிறிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்னன்னு அப்பாட்ட கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு, என்னப்பா ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதோ நான் கேக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போறாரு. ரொம்ப உபசமா ஒரு மாதிரி அவருக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே நம்ம கிட்ட அவரு கேட்கல, ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாரு கௌதம், ஏசி மட்டும் தான் வேணும்னு கேட்டாரு. கடைசியில அதுவும் கூட நம்மளால செஞ்சு வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மது. சகுந்தலா கேக்குறாங்க, டே எப்படா ஏசி வரும்மா, நம்ம சொன்னாதான் ஏசி வரும், நம்ம தானே நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அபிஷேக். அதுக்கப்புறம் மௌனமா இருந்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.